முறுக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜி தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் ஊட்டியில தாங்க இருக்கேன். காலையில ஊட்டியில எழுந்த உடனே ஊட்டியை சுத்தி பார்க்கறதுக்கு நான் கிளம்பியாச்சு. எங்க சுத்தி பார்த்தாலும் பிரமாதமான காட்சிகள் தான் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. தூரத்துல பாத்தீங்களா அப்படியே ஒரு ஓஷன் ஆஃப் டீ பிளான்டேஷன்ஸ் வந்து எவ்வளவு பிரமாதமான ஒரு காட்சியா நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருக்காரு. அவரு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கியூட்டான ஒரு ஃபிகரா அதுல தெரியுறாருங்க. நிஜமாவே இங்க உட்கார்ந்த கவிதை தானா வரும் போல இருக்குங்க. ஆனா நான் இப்ப கவிதை எழுத போதில்ல. காலையில வந்துட்டு ரொம்ப பசிக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் டேஸ்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஊட்டியில ஹெச்பிஎஃப்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்க இந்து நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால இருக்கிற ரேமான் பேக்கரியில் தான் நின்றுட்டு இருக்கேன். இந்த பேக்கரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்க இருக்கிற அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் டேஸ்ட் பண்ண போறோம். ஊட்டினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன, வர்க்கி. அந்த வர்க்கி இங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை டேஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு முதல்ல இந்த கடை எப்போ ஆரம்பிச்சாங்க எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. முகமது அய்யூப். உங்களோட சொந்த ஊர் இது? கோவை மாவட்டங்க. இந்த ஊட்டிக்கு எப்போ வந்தீங்க? நான் இங்க வில்லேஜ் ஆபீசரா வந்தேங்க. வில்லேஜ் ஆபீசர். முன்னாள் மணிகாரங்க நானு. அதுக்கப்புறம் விஓ ஆகி இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டேன். என்னுடைய மகன்கள் பேக்கரி வச்சு நடத்திட்டு வர்றாங்க. இந்த பேக்கரி ஆரம்பிச்சு 30 ஆண்டுகள் ஆச்சு. 30 ஆண்டுகள் ஆச்சு. ஆமாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நீங்க ஊட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இதோட சேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் யூரோப்பியன்ஸ் பேக்கரிங்க ரொம்ப ஃபேமஸா இருந்ததுங்க. அந்த தொழில் பண்ணவங்க எல்லாம் இங்க நீலகிரி மக்கள். அந்த நீலகிரி மக்கள் அந்த தொழிலை கற்றுக்கொண்டு நீலகிரி மக்கள் இந்த பேக்கரி ஐட்டங்களை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. இது நீலகிரி ஒரு ஊட்டி, அதுவும் சுற்றுலாத்தலம். அங்கிருந்து வர்றவங்க நம்ம கடைகள்ல வர்க்கி தான் ஃபேமஸ்ங்க. பேக்கரிகள்ல வர்க்கி. ஆமாங்க. இந்த வர்க்கி ஆக்சுவலா அதோட கதை என்ன? வர்க்கின்றது யார் உருவாக்குனது? வர்க்கிங்கிறது இந்த கிளைமேட்ல, இந்த நீலகிரி கிளைமேட் இருக்குது இல்லைங்க, இந்த கிளைமேட்னாலதான் அந்த வர்க்கியோட பதம் ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த வர்க்கி வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதா இந்த நீலகிரி ஒரு கிளைமேட். மத்த இடத்துல கிடைக்காது. மத்த இடத்துல கிடைக்காதுங்க. இந்த டேஸ்ட் வராதுங்க. வர்க்கி இங்க முதல்ல யார் பண்ணது அது தெரியுமா உங்களுக்கு? அது வந்துங்க அந்த காலத்து முன்னோர்கள் இந்த வர்க்கியை பண்ணது. அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த ட்ரை பண்ண வர்க்கி வந்துங்க குறைந்தது 1 மாத காலம் வச்சாலும் அது கெட்டு போகாதுங்க. அது வந்து ஊட்டியில தான் கெட்டு போகாதா இல்ல எந்த ஊர் போனாலும்? எந்த ஊர் போனாலும் கெட்டு போகாது. சுற்றுலா பயணிகள் இங்க வர்றாங்க, வெளிநாட்டு பயணிகளும் வர்றாங்க. அவங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லுகிறாங்க. கல்ஃப் கண்ட்ரி கொண்டு போறாங்க. கேரளா மலையாளிஸ் வர்றாங்க, நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்க, கர்நாடகாக்காரர் வர்றாங்க. எல்லா மாநிலத்துக்காரும் வந்து இந்த வர்க்கிய டேஸ்ட் பண்ணி ரொம்ப சுவையோடு வாங்கி செல்லுகிறார்கள். ஓ சூப்பர். உங்களுக்கு இது வந்து கத்து கொடுத்தது யாரு? எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் கத்து கொடுத்தாங்க. அந்த தொழிலை அப்படியே ஹெரிடிட்டரியா செஞ்சுட்டு வர்றாங்க. நீங்களும் வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நாங்களே ப்ரிப்பேர் பண்றோங்க. உங்களுக்கு எல்லா ரெசிபியும் தெரியுமா? ஆமாங்க. உங்க வீட்ல வந்துட்டு எனக்கு நீக்காவது இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? கேட்பாங்க. செஞ்சு கொடுத்துறோம். செஞ்சு கொடுத்துருவீங்க. சரி. இங்க வர்க்கி தவிர வேற என்னெல்லாம் இருக்கு? வர்க்கி தவிர பிரெட் போடுறாங்க, பன்னு, பிஸ்கட்ஸ், சாண்ட்விச், அப்புறம் கேக்ஸ் போடுறோம். கேக்ஸ் எல்லாம் இங்க சாஃப்ட்னஸ் எங்கேயும் வராதுங்க. நீலகிரியுடைய கிளைமேட்னாலதான் இந்த சாஃப்ட்னஸ் இருக்கிறதுங்க. சோ இதெல்லாம் மீறி அந்த வர்க்கின்றதுக்கு வந்து ஒரு தனி மவுஸ் ஒண்ணு இருக்கு. ஒரு காலத்துல விறகுல தயார் பண்ணிட்டு இருந்தோம். விறகு அடுப்பு தான் இங்க. இப்ப விறகு பற்றாக்குறையினால் இப்ப வந்து கேஸ், மின்சாரம் போன்ற மெஷினரிஸ் வச்சு இப்ப தயார் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ, ஆனா அந்த பிரிப்பரேஷன் அதேதான். அதே பிரிப்பரேஷன். அது மாறவே இல்ல. அது மாறாதுங்க. ஓகே. இந்த வர்க்கியை வந்து அப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி. இதுல என்ன வெரைட்டிஸ் ஏதாவது இருக்கா? வெரைட்டிஸ் இருக்கு. இதுல சின்ன வர்க்கி இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ரவுண்ட் இருக்குது, கார வர்க்கி இருக்குது. இந்த மாதிரி பல வகையான வர்க்கி சொல்றாங்க. பல வெரைட்டிஸ் இருக்கு. ஆமாங்க. அப்ப எனக்கு ஒரு பிளேட்ல வர்க்கி போட்டு கொடுங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரி, போட்டு தருங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னங்க வர்க்கி டேஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? ஆஹா,
பிரமாதமா இருக்குங்க பாக்கிறதுக்கு. இந்த வரிக்கையை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அது சொல்லுங்க. இந்த வரிக்கை மாவுங்க, மைதா மாவு, நல்ல மைதா மாவு, நல்ல சுகருங்க, வாட்டரு, தரமான எண்ணெய்கள் கலந்து அதை மாவு மாதிரி பிடிச்சு வச்சிருவாங்க. ஈவினிங் பிடிச்சு வச்சுட்டோன்னா ஏர்லி மார்னிங் வந்து அந்த உருண்டைகளை எடுத்து அதை விரிச்சு கிளீனா பதம் படுத்தி அதை சின்ன கோலியா பண்ணி அதுக்கப்புறம் அதை தட்டி அதை தட்டுகள்ல வச்சு அதுக்கப்புறம் தகுந்த சூடு அந்த கெப்பாசிட்டியில அந்த சூட்டுடைய இதுல வரிக்கை தட்டுகளை உள்ள ஓவன்ல விடுவாங்க. விட்டு மூடிட்டா அது ஒரு பதமா வரிக்கை ஆனோன்னா அது கலர் மாறும், பிரவுன் கலர் ஆகுங்க. பிரவுன் கலர் ஆகும்போது அந்த தட்டுகளை வெளியே எடுத்துருவோம். எடுத்து ஆற விட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் அந்த அவன்ல இருக்கணும்? அது 25 நிமிஷம் 30 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் இருக்கணும். ஒரு ஈடுக்கு வந்துட்டு 25-30 நிமிஷம் ஆகும். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க இந்த வர்க்கிக்கு? இது ஒரு கேஜி வந்து 100 rupees. கேஜி அதுல எவ்வளவு பீசஸ் இருக்கும்? யூசுவலா 55-60 பீசஸ். 60 பீசஸ் வரைக்கும் இருக்கும். நிஜமா பிரமாதமான ஒரு கான்செப்டா இருக்கு. பார்க்கும் போதே அவ்வளவு டெம்ப்டிங்கா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்களோட கடை வந்து இன்னும் பல ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து வளரணும், அதுதான் எங்களோட ஆசை. நான் இந்த வர்க்கியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். தேங்க்யூ. இப்போ ரவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க, வேற என்ன ஷேப்ஸ் வந்து ஸ்கொயர் கொடுங்க. தேங்க்யூ. நம்மளுக்கு வந்துட்டு ரவுண்ட் வர்க்கி அண்ட் ஸ்கொயர் வர்க்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பிரமாதமான டேஸ்ட்டுங்க. அவ்வளவு சாஃப்டா இருக்கு. இந்த கிளைமேட்னால தான் இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா உண்மைதாங்க. நிஜமாவே அவ்வளவு டேஸ்டியான ஒரு வர்க்கி. ஈவினிங் டீ டைம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் வேற எதுவுமே வேணாங்க. நல்ல மைதா, நல்ல எண்ணெய், சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு இப்படி அற்புதமான ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல வேற வேற ஷேப்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ரவுண்ட் வர்க்கி சாப்பிட்டாச்சு, ஸ்கொயர் வர்க்கி இருக்கு. அதே சூப்பரான டேஸ்ட், ஷேப் மட்டும் டிஃப்ரெண்ட். இதுலயே வெரைட்டிஸ் இருக்குங்க. கார வர்க்கி இருக்கு. நீங்க என்ன வர்க்கி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வர்க்கியை நீங்க போய் வாங்கி இஷ்டப்பட்ட கடையில வாங்கி சாப்பிடலாம். ஆனா நீங்க ஊட்டி சைடு வந்தீங்கன்னா HPF இந்து நகர்ல இருக்கிற இந்த ரேமான் பேக்கரிக்கு வாங்க. இந்த மாதிரி அற்புதமான பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா இந்த வர்க்கியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கு.